அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுல திருச்செந்தூர் முருகரை நினைத்து மாதம் சஷ்டி அன்னைக்கு இந்த பொருளை வைத்து நீங்க இந்த முறையில வழிபாடு செய்தீங்கன்னா மண்ணும் பொண்ணாகுங்க. அதை எப்படி நீங்க உங்க வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுல முழுமையா பார்க்க போறோம். ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா முருகனை நம்ம வழிபாடு பண்றதுனால நமக்கு சகல விதமான நன்மைகள் கிடைக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா செல்வங்கள் சேரும், திருமண தடைகள் அகலும். அதே போல பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷங்கள்லாம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா விலகும். இது போன்ற பல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தீருங்க. அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீங்க முருகப்பெருமான இந்த முறையில வழிபாடு செய்தீங்கன்னா அனைத்து பிரச்சனையுமே தீர்ந்து புரிந்து கொண்டு ஒற்றுமையா இருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு வழிபாடும் நம்ம ஒவ்வொரு கடவுளை நம்ம வழிபாடு பண்ணுவோம். அனைத்து பிரச்சனைகளுக்குமே நீங்க முருகப்பெருமான நம்பிக்கையோட உள்ளம் முருகி உங்க வீட்டிலேயே நீங்க வழிபாடு செய்யலாம். முடிந்த பக்கத்துல உள்ள முருகருடைய சன்னதிக்கு நீங்க சென்று வரலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி நம்ம இந்த வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இந்த வழிபாடை நீங்க செய்யறது சஷ்டி நாள் அன்னைக்கு செய்யலாம், இல்ல சஷ்டி அன்னைக்கு மட்டும்தான் செய்யலாமா அப்படின்னா இதே போல நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் உங்க வீட்டுல இந்த வழிபாடு செய்யலாம். சஷ்டி அன்னைக்கும் நீங்க இந்த வழிபாடு செய்யலாங்க. செவ்வாய்க்கிழமை நாட்களிலேயும் இந்த வழிபாடு செய்யலாம். ஆனா முக்கியமா செவ்வாய்க்கிழமை பொதுவா பாத்தீங்கன்னா வார வாரம் வரும். நம்ம வார வாரம் ஒரு சிலர்னால வேலைக்கு போறதுனால வார வாரம் விரதம் இருந்து ஒரு சிலர்னால செய்ய முடியாது. ஆனா சஷ்டி அன்னைக்கு நீங்க இந்த விரதத்தை கடைபிடிங்க. கடைபிடித்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகுங்க. ஒவ்வொரு சஷ்டிக்கும் நீங்க ஒவ்வொரு வேண்டுதலை நம்பிக்கையோட வைங்க. அது நிறைவேறணும்னா அடுத்த வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு வழிபாடையும் மொத்தமா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளோதையும் சரி பண்ணி கொடு முருகா, எனக்கு இதெல்லாம் ஆனா அனைத்து பிரச்சனைகளையும் நம்பிக்கையோட வழிபாடு பண்ணுங்க, தீர்த்து வைப்பார். ஆனா எந்த விஷயம் நடக்கணும், இப்ப நம்ம வீட்டுல இப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு திருமண தடைகள் அகலணும், அதே மாதிரி குழந்தை பேரு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயத்த முன்வைத்து நம்ம முருகப்பெருமானிட்ட நம்ம வேண்டுவோம். அதனாலதான் சொல்றது, ஒரு விஷயத்த முதல்ல வைத்து வேண்டுங்க, கட்டாயமா நிறைவேறும். நம்பிக்கையோட செய்யுங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த வழிபாட சஷ்டி அன்னைக்கு உங்க வீட்டுல செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வீடு வாசல்லாம் நீங்க சுத்தம் பண்ணிருங்க. சுத்தம் பண்ணிட்டு பக்கத்துல ஏதாவது இந்த மாடு கண்ணு வளர்ப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட அந்த கோமியம் வாங்கி உங்க வீடை சுத்திலும் தொளிச்சு விட்டுருங்க. வெளிப்புறம்ல வீட்டு உள்புறம் பூஜை அறை முதற்கொண்டு அந்த கோமியத்தை வாங்கி சேர்த்து தொளிச்சு விட்டுருங்க. அந்த கோமியத்தை நீங்க தொளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோமியத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 2 சொட்டு பால் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அப்படி 2 பிஞ்சு இந்த கையில அப்படி 2 பிஞ்சு எடுத்து மஞ்சத்தூளை அந்த கோமியத்துல விட்டுட்டு 2 துளி பால் விட்டுட்டு அதை நல்லா கலக்கிட்டு வெத்தலை இல்லைன்னா மாயிலை இருக்குல்ல அதை எடுத்து நீங்க உங்க வீடு முழுக்க தொளிச்சுட்டு வாங்க. பூஜை அறையிலையும் தொளிச்சிடுங்க. இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கிறதுக்கு முன்னதா செய்ய வேண்டியது. அதற்கப்புறம் நீங்க பூஜை அறையில நெய்வேத்தியமா நீங்க கற்கண்டு பால் வைங்க சாமிக்கு. சாமிக்கு வச்சுட்டு, அதாவது முருகப்பெருமானுக்கு நீங்க வைத்துட்டு உங்க விரத நாள்ல நீங்க உணவு அருந்தக்கூடாது. உங்களுடைய உடல்நிலை பொறுத்து, இப்போ ஒரு சிலருக்கு என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, ஏதாவது சாப்பிட்டாதான் அப்படின்னுட்டு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க இருப்பாங்களா, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க மத்தியானத்தோட இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லை நாங்கள் முழு நேரம் விரதம் இருக்கோம் அப்படின்னீங்கன்னா ஏதாவது இடையில பால் இல்லைன்னா ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் மாலை நேரத்தில் தான் சாப்பிடணும். காலையிலேருந்து விரதம் இருந்து மாலையில தான் சாப்பிடணும். இந்த சஷ்டி நாள் அன்னைக்கு முக்கியமாக நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பிட்ற உணவில் உப்பு போடக்கூடாது. அப்போ உப்பு போடாமல் எப்படிமா சாப்பிட்லாம் அப்படின்னா தயிர் சாதம் சாப்பிடுங்க. மாலை நேரத்துல தயிர் சாதம் உப்பு போடாம சஷ்டி அன்னைக்கு நீங்க விரதம் யாரு இருக்கிறீங்களோ அன்னைக்கு உப்பு போடாம நீங்க சாப்பிடுங்க. மாலையில விரதத்தை முடிக்கிறவங்க, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் மத்தியானமே விரதத்தை முடிச்சுக்கிறேமா அப்படின்னாலும் நீங்களும் மத்தியானம் தயிர் சாதம் உப்பு போடாம சாப்பிடணுங்க. எந்த சாதம் சாப்பிட்டாலும் உப்பு போடாம தான் சாப்பிடணும். சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க மறந்துடாதீங்க. அதே போல பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல விரதத்தை முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வைங்க. முடிக்க போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்க வீட்டுல இப்ப நீங்க உணவு அருந்துறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்.
இல்லைன்னா நீங்க வீட்டிலேயே விரதத்தை முடிச்சுட்டு வீட்டிலேயே நாங்க வழிபாடு செய்துட்டு இருந்துக்கிறோம் அப்படின்னாலும் நீங்க இருந்துக்கலாம். ஏன்னா உங்களால முடிந்தால் பக்கத்துல உள்ள முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்க. நம்ம அந்த எழுதி வைங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதை நீங்க எப்ப எழுதி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேயே நீராடிட்டு விரதத்தை கடைபிடிப்போம். மாலையில நீங்க பூஜையில அமர்ந்து நீங்க என்னன்னா முருகருடைய ஏதாவது ஒரு கந்த சஷ்டி, ஏதாவது ஒரு மந்திரங்கள், இல்ல திருப்புகழ், சுப்பிரமணிய பூஜங்கம் இந்த மாரி பாட்டு வந்து உங்க வீட்டுல வந்து ஒலிக்க வைத்து அத காதால கேளுங்க. கேட்டுட்டு உங்க பூஜை அறையில அமர்ந்து ஒரு பேப்பர்ல உங்களுடைய கோரிக்கையை எழுதுங்க. எழுதி அத மஞ்ச துணியில முடிஞ்சு வைங்க. மஞ்ச துணியில முடிஞ்சு வச்சுட்டு அந்த பேப்பர அது சாமி பாதத்திட்டே வைங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினோன்ன இத கொண்டுட்டு போய் உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகருடைய சன்னதியில நீங்க சேர்த்தரலாம். முக்கியமானதுங்க, நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து எழுதி வழிபாடு செய்தீங்கன்னா, அவருடைய சன்னதியில போய் சேர்க்கணும். இல்ல நான் பக்கத்துல உள்ள முருகருடைய சன்னதியில போய் அவரை வழிபாடு செய்கிறேன், அங்கேயே நான் போய் சேர்க்கிறேன் அப்படின்னாலும், நீங்க இத மறக்காம அவங்க உண்டியல்ல போய் சேர்த்துறணும். ஒரு கோரிக்கையை எழுதி மடிச்சு மஞ்சள் துணியில வைங்க. மஞ்சள் துணியில முடிஞ்சு முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வைங்க. எங்க வீட்டுல திருவுருவ படம் இல்ல அப்படின்னா, ஒரு திருவுருவ படம் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த விரதத்தை வந்து நீங்க தொடர்ந்து 9 சஷ்டி நீங்க இந்த விரதத்தை எடுக்கணும். அதனால அவருடைய படத்துக்கு முன்னாடி நீங்க மஞ்சள் துணியில ஒரு முறை முடிஞ்சு வைத்தால் போதும். 9 வாரமும் முடிய தேவையில்ல. ஒரு முறை முடிஞ்சு வச்சு நீங்க இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. இதே போல விரதம் இருங்க. 9 வாரம் கடைபிடித்துட்டு வாங்க. கண்டிப்பா அந்த முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை 100% நிறைவேற்றுவாருங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. முக்கியமா நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா வந்து நீங்க வேண்டுனதை முருகப்பெருமான் நம்ம நடக்கவே நடக்காதனை நடத்தி காப்பார் அந்த கந்த முருகன். ஏன்னா அந்த முருகனால முடியாதது எதுவுமே கிடையாது அந்த கருணை கடவுள்னால. நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.